தமிழகத்தில் தேர்தல் முடிந்தது. கூண்டோடு சிறைக்கு செல்லலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவின் அமைச்சர்கள் ஒருவராக சிறைக்கு செல்வதற்கு வாய்ப்பு மற்றும் சாத்திய கூறுகள் என்பது இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்முடைய தமிழகத்துல எலெக்ஷன் டோட்டலா முடிஞ்சிருச்சு. எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, உண்மையிலே எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு தானே ப்ரோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆமா, எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, இல்லைன்னு சொல்லலையே. இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா, இந்த ஒரு சூழ்நிலையிலே திமுகவின் அமைச்சர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா கூண்டோடு சிறைக்கு செல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. அனைவருமே பார்த்தீங்கன்னா சிறையில தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஒரு துறை சார்ந்த அமைச்சர்களும் ஒரு துறையிலான ஊழல்களை கட்டாயம் செய்திருக்கிறார்கள். ஸோ இவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா நிச்சயமா கைது செய்யக்கூடிய நபர்கள், கைது செய்யக்கூடிய பட்டியல்ல இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ இதனால கண்டினியூஸாவே நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்துல 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் திமுக அதிக தொகுதிகளை கைப்பற்றிட்டாங்க, 35+ அவங்க முன்னிலையில போறாங்க அப்படின்னாலும் கூட நிச்சயமா அந்த தொகுதியில இருக்கக்கூடிய ஓகேங்களா அனைத்து விதமான அமைச்சர்கள் யார் யார் ஜெயிச்சாங்க. இப்போ செந்தில் பாலாஜி அப்படின்ற ஒரு நபர் இப்ப வெளியே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஆம்பளன் இல்ல, மோடியே வந்தாலும் அவரை தோற்கடிக்கும், மோடியே அங்க போட்டியை இட்டாலும் கூட கோயம்புத்தூர்ல தோற்கடிக்கக்கூடிய தெம்பும் திராணியும் செந்தில் பாலாஜிக்கு இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? சத்தியமாங்க, மனுஷன் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மிருகத்தனமாக உழைக்கக்கூடியவர். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தூங்குறதுக்கே நேரத்தை ஒதுக்காம கண்ணே சொக்கினாலும் பரவாயில்ல, ஐஸ் வாட்டரை வச்சு முகத்தை அலசிட்டு வேலையை அழகா முடிக்கக்கூடிய ஒரு திராணி உள்ளவராக விளங்கியவர் தான் நம்முடைய அண்ணன் திரு செந்தில் பாலாஜி. ஆனா அவரெல்லாம் போயிட்டு பாத்தீங்கன்னா இப்போ சிறையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் கொஞ்சமாவது நீங்கள் திங்கிங் மைண்ட யோசிச்சு பாருங்க. அந்த அளவிற்கு பழியையும் பாவத்தையும் ஒரே இடத்தில் கொட்டி இருக்கிறார்கள் அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ அதனால நம்ம கண்டினியூஸா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. மறக்காம நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்க. ஏவா வேலு, ஆர் காந்தி, ஐ பெரியசாமி, கீதா ஜீவன், மனோ தங்கராஜ் போன்றவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா சிறையில சிக்கி சின்ன பின்னமாக போவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையிலே உண்மையில் யார் யாரெல்லாம் சிறைக்கு செல்ல போகிறார்கள், யார் யாரெல்லாம் சிறைக்கு சென்று சின்ன பின்னமாக ஆக போகிறார்கள் என்பதை அனைத்துமே பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்த்தால்தான் நமக்கு தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.